தொல்காப்பியம் அரங்கேறிய திருத்தலம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல காவியம் பிறந்த களம் அப்படிங்கிற தலைப்புல வர ஒரு அருமையான பாட்டை பார்க்க போறோம். இந்த காவியம் எங்க பிறந்துச்சு, யாரால பிறந்துச்சுன்னு சொல்ற அழகான ஒரு அறிமுகம் இது. நடையின் நின்று உயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த இராமாவதாரப் பேர் தொடை நிரம்பிய தோம் அரு மாக்கதை சடையன் வெண்ணெய் நல்லூர்வையின் தந்ததே. அதாவது என்ன பொருள்னா, நல்லொழுக்கத்துல எப்பவும் நிலையா நிக்கிற ரொம்ப உயர்ந்த நாயகனான திருமால் இருக்காரே, அவரோட பல அவதாரங்கள்ல ஒன்னா வந்த ராம அவதாரத்தோட பெருமை பொருந்திய கதையை குற்றமே இல்லாத அழகா அமைஞ்ச செய்யுள்கள் மூலமா சடையப்ப வள்ளல் அவரோட திருவெண்ணெய்நல்லூர்ல கம்பர் நமக்கு தந்திருக்கார். கொஞ்சம் நிறுத்தி நிதானமா ரசிப்போம். நடையின் நின்று உயர் நாயகன் அப்படின்னு கம்பர் யாரை சொல்றாரு? சாட்சாத் மகாவிஷ்ணுவை தான். அவர் எப்பவுமே தர்மத்துல, நியாயத்துல, நேர்மையில இருந்து தவறவே மாட்டார் இல்லையா? அதனால தான் அவரை நடையின் நின்று உயர் நாயகன்னு சொல்றார். உயர் நாயகன்னா சும்மாவா? அவர்தான் எல்லாத்துக்கும் தலைவன். அப்புறம் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த இராமாவதார பேர். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணுதான் ராம அவதாரம். மற்ற அவதாரங்களுக்கு நடுவுல சிறப்பா வந்தது இந்த ராம அவதாரம். அதனால தான் இடை நிகழ்ந்துன்னு சொல்றாரு. தொடை நிரம்பிய தோம் அரு மாக்கதை. அடடா, இந்த வரிதான் ரொம்ப முக்கியம். தொடைனா செய்யுள்னு அர்த்தம். தோம் அருனா குற்றம் இல்லாதது, மாக்கதைனா சிறந்த கதை. அதாவது நான் எழுதினதுல ஒரு குத்தம் கூட கிடையாதுப்பா, இது சாதாரண கதை இல்லை, மகா காவியம் அப்படின்னு பெருமையா சொல்ற மாதிரி இருக்குல்ல. அதாவது கம்பர் எழுதின இந்த ராமாயண கதை செய்யுள்களால நிரம்பி எந்த குற்றமும் இல்லாம ரொம்ப அழகா அற்புதமா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சின்ன குறை கூட கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு நேர்த்தி. கடைசியா சடையன் வெண்ணெய்நல்லூர்வையின் தந்ததே. இந்த காவியம் எங்க உருவாச்சு தெரியுமா? சடையப்ப வள்ளல்னு ஒரு பெரிய வள்ளல் இருந்தார். அவரோட ஊர் திருவெண்ணெய்நல்லூர். அங்கதான் கம்பர் இந்த காவியத்தை எழுதினார். கம்பர் பெருமானுக்கு பெரிய ஆதரவு கொடுத்தவர், இந்த காவியத்தை உலகறிய செய்ய முழு முதல் காரணமா இருந்தவர் சடையப்ப வள்ளல் தான். அவரோட ஆதரவும் அன்பும் பெருந்தன்மையும் இல்லைன்னா இந்த காப்பியம் இப்படி முழுமையா வெளியே வந்திருக்கவே முடியாது. தன்னுடைய படைப்பை உலகிற்கு அளித்த இடம், தன்னை போற்றி வளர்த்த வள்ளல் இருந்த ஊர் அப்படின்னு கம்பர் நன்றியோடும் பெருமையோடும் இந்த இடத்தை சொல்றாரு. இந்த ஒரு பாட்டிலே எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. திருமாலோட பெருமை, ராம அவதாரத்தோட சிறப்பு, கம்பரோட கவித்திறமை, சடையப்ப வள்ளலோட கொடைத்தன்மை, எல்லாத்தையும் அழகா சொல்லிட்டார் கம்பர். இப்படியாக கம்பரின் நன்றியையும் காப்பியம் உருவான இடத்தையும் நமக்கு உணர்த்தி அடுத்த பாடல்ல கம்பர் ராமபிரான் ஆட்சி செய்த அழகிய கோசல நாட்டையும் அங்க ஓடுற சரையு நதியையும் வர்ணிக்க போறாரு. அதை அடுத்த பாடல்ல கேட்போம். நல்வழி பிறழாத கோசல நாட்டின் புனிதத்தை சரையு ஆற்றின் அழகின் மூலம் வியக்க வைக்கும் கம்பர். வணக்கம் நண்பர்களே. இது பாலகாண்டம் ஆற்றுப்படலம். கோசல நாட்டை ஒட்டி ஓடுற கங்கை நதியோட கிளை நதியான சரையு நதியோட அழகு, அது எங்கெல்லாம் போகுது, எப்படியெல்லாம் போகுது, அது அந்த நாட்டோட ஜீவநாடியா எப்படியெல்லாம் பயணிக்குதுன்னு ரொம்ப அழகா கம்பர் வர்ணிக்கிற படலம். முதல் பாடல் இதோ. ஆசலம்புரி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பும் முலையவர் கண் எனும் பூசல் அம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் புனை ஆற்று அணி கூறுவாம். இப்ப பாட்டை பிரிச்சு பொருள் பார்ப்போம். ஆசலம் புரி ஐம் பொறி வாளியும். ஆசலம் நான் குற்றம்னு அர்த்தம். ஐம்பொறி நமக்கு தெரியும், மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த ஐம்புலன்களும் அம்புகள் மாதிரி நம்மளை தாக்குமாம். ஆனா கோசல நாட்டில் இருக்கிறவங்கள இந்த ஐம்புலன்களும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளவு ஒழுக்கமானவங்க. காசு அலம்பும் முலையவர் கண் எனும் பூசல் அம்பும். காசு அலம்பும் முலையவர்னா அழகா மாலைகள் அணிஞ்ச மார்பகங்களை கொண்ட பெண்கள்னு அர்த்தம். அவங்க கண்ணும் கூட அம்பு மாதிரி தான். ஆனா என்ன, அந்த அம்பு கூட கோசல நாட்டு ஆண்கள் மேல பாயாது. நெறியின் புறம் செலாக் கோசலம். இதுதான் முக்கியமான வரி. கோசல நாட்டு மக்கள் நெறி, அதாவது ஒழுக்கத்தை விட்டு விலகவே மாட்டாங்களாம்.
புனை ஆற்று அணி கூறுவாம். இப்படிப்பட்ட ஒழுக்கம் மிகுந்த கோசல நாட்டோட அழகை சரையு நதியோட அழகச் சொல்றது மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். என்ன ஒரு அருமையான வர்ணனை பார்த்தீங்களா? கம்பர் என்ன சொல்றாருன்னா, பொதுவா ஐம்புலன்களும் அழகான பெண்களோட கண்களும் மனுஷனை தப்பான வழிக்கு இழுத்துட்டு போயிடும். ஆனா கோசல நாட்டில் அப்படி இல்லையாம். அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒழுக்கத்துல அவ்வளவு கெட்டியாம். கம்பர் ரொம்ப நயமா வாளினும் அம்புனும் உவமைகள் சொல்றாரு. அம்பு எப்படி இலக்கை துல்லியமா தாக்குமோ அதே மாதிரி ஐம்புலன்களும் பெண்களோட பார்வையும் மனுஷனை தாக்கும். ஆனா கோசல நாட்டில் இது எதுவுமே நடக்காதாம். இதுல ஒரு நயமான விஷயம் என்னன்னா, கம்பர் முதல்ல நாட்டோட சிறப்பை சொல்லாம அந்த நாட்டு மக்களோட ஒழுக்கத்தை பத்தி சொல்றாரு. ஒரு நாடு சிறப்பா இருக்கணும்னா அங்க உள்ள மக்கள் நல்லவங்களா இருக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லாம அந்த நாட்டு மக்களோட நல்லொழுக்கத்துக்கு காரணம் என்ன? அந்த நாட்டோட நீர்வளம், நிலவளம் தான் காரணம்னு கம்பர் குறிப்பால சொல்றாரு. சரையு நதி பாயிறதால அந்த நாடே செழிப்பா இருக்கு. அந்த செழிப்பு மக்களோட மனசுலையும் பிரதிபலிக்குது. கம்பரோட கற்பனை திறனையும் சொல் நயத்தையும் பாருங்க. காசு அலம்பும் முளையவர்னு பெண்களை வர்ணிக்கிற அழகே தனி. பூசல் அம்புன்னு கண்ணுக்கு வீரம் ஏத்துறதும் அருமை. மொத்தத்துல இந்த ஒரு பாட்டிலேயே கோசல நாட்டோட பெருமை, மக்களோட ஒழுக்கம், நாட்டோட வளம் எல்லாத்தையும் அழகா நறுக்குன்னு சொல்லிட்டார் கம்பர். இதுதான் கம்பராமாயணத்தோட சிறப்பு. சரி, கோசல நாட்டோட பெருமையை எல்லாம் பேசிட்டோம். இனிமே அந்த நாட்டோட அழகை ஆத்தோட அழகோட சேர்த்து கம்பர் எப்படி சொல்றாருன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். மேகங்கள் சிவநிறத்தில் புறப்பட்டு கடல் நீர் பருகி திருமாலின் நிறத்தில் மீண்ட காவியக் காட்சி. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஆற்றுப்படலத்தில் சரையு நதியோட அழகை பற்றிய ஒரு அட்டகாசமான பாட்டை பார்க்க போறோம். நீரு அணிந்த கடவுள் நிறத்தவான் ஆறு அணிந்து சென்று ஆர்களி மேய்ந்து அகில் சேறு அணிந்த முலைத் திருமங்கைதன் வீறு அணிந்தவன் மேனியின் மீண்டதே. இந்த பாட்டு கங்கை நதியை கடந்து போகும்போது வானத்தில் இருக்கிற மேகங்களோட அழகை வர்ணிக்கிற இடம். முதல்ல கம்பர் அந்த மேகங்களை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னு பாருங்க. நீரு அணிந்த கடவுள் நிறத்தவான் என்கிறார். அதாவது திருநீறு பூசின சிவபெருமான் போல வெள்ளை வெளியர்னு இருக்காம் அந்த மேகங்கள். அடடா, என்ன ஒரு உவமை! சிவனோட வெள்ளை நிறத்தை, சாம்பல் பூசின தோற்றத்தை மனசுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறார் கம்பர். அப்புறமே என்னவா? ஆறு அணிந்து சென்று ஆர்களி மேய்ந்து. அந்த வெண்மேகங்கள் ஆகாய கங்கை வழியா அழகா போய் ஆர்களின்னா கடல். அதுவும் சும்மா கடல் இல்லை, ஆர்னா ஒலி, கலினா மகிழ்ச்சி, ஆரவாரிக்கிற கடல், பேரொலி எழுப்புற கடல். அங்கே போய் இந்த மேகங்கள் என்ன பண்ணுதாம்? மேய்ந்து, அதாவது ஒரு மாடு புல்ல மேயிற மாதிரி இந்த மேகங்கள் கடலோட நீரை அப்படியே உறிஞ்சிக்குது. கடல்ல இருக்கிற உவர் நீரை தன் உடம்புல உறிஞ்சி அதை இனிமையான மழை நீராக மாற்ற போகுது. சரி, தண்ணீரை குடிச்சாச்சு. அப்புறம் அகில் சேறு அணிந்த முலை திருமங்கைதன் வீறு அணிந்தவன் மேனியின் மீண்டதே. அடடா, இது என்ன திருப்பம்! மேகம் இப்போ கருத்து போச்சான். எப்படி தெரியுமா? அகில் குழம்பு பூசின மார்பை கொண்ட திருமகளோட கணவன் யாரு? மகாவிஷ்ணு. அவரோட கார்மேக நிறத்துக்கு மாறிடுச்சான். ஒரு பாட்டுக்குள்ளேயே வெண்மை கருமைன்னு ரெண்டு நிறங்களையும், சிவன் விஷ்ணுன்னு ரெண்டு கடவுளரையும் கொண்டு வந்து கலக்கிறார் பாருங்க. இதுதான் கம்பரோட தனித்துவம். ஆக மொத்தத்தில் இந்த பாட்டில் கம்பர் மேகத்தோட பயணத்தை ஒரு அழகான உவமைகள் மூலமாக நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆக நீர் அருந்தி கருத்த இந்த மேகங்கள் இப்போ எதுக்கு தயாராக இருக்கு? மழையை பொழிய. அந்த அடுத்த காட்சியை எப்படி வர்ணிக்கிறார்னு அடுத்த பாடல்ல பார்ப்போம். சூரிய வெப்பத்தால் தவித்த மாமனை மேகக்கடலாய் குளிர்வித்த காட்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த பாட்டு ரொம்ப சுவாரஸ்யம். மேகங்கள் நகர்ற அழகை என்ன கவித்துவமா சொல்றார் பாருங்க. பம்பி மேகம் பறந்தது பானுவால் நம்பன் மாதுளன் வெம்மையை நண்ணினான்
அம்பின் ஆற்றதும் என்று அகன்குன்றின் மேல் இம்பர் வாரி எழுந்தது போன்றதே. என்ன ஒரு கற்பனை பாருங்க. கம்பர் சொல்றாரு, மேகமெல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படியே இமயமலை மேல படிதான். இதை பார்க்கும்போது ஏதோ கடல் பொங்கி மலை மேல வர்ற மாதிரி இருக்கான். கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். பம்பி மேகம் பறந்தது அப்படின்னா மேகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நெருக்கமா பரவுதாம். பானுவால் நம்பன் மாதுளன் வெம்மையை நன்னினான். இங்குதான் கம்பர் தன்னுடைய கற்பனை வளத்தை அள்ளித் தெளிக்கிறார். பானு அப்படின்னா சூரியன். சூரியனுடைய வெம்மையால், அதாவது வெப்பத்தால், நம்பன் மாதுளன் வெம்மை அடைந்தான் என்கிறார். யாரு இந்த நம்பன் மாதுளன்? நம்பன் அப்படின்னா இங்க கடலை குறிக்கிறது. மாதுளன் அப்படின்னா மாமன். கடலுக்கு மாமன் யார்? இதான் கம்பருடைய அற்புத விளக்கம். ஆறுகள் எல்லாம் எங்கிருந்து உருவாகுது? மலைகள் இருந்துதான். நதிகள் எல்லாம் மலைகளின் குழந்தைகள் மாதிரி. இந்த நதிகள் எல்லாம் போய் எங்க கலக்குது? கடல்ல தான் கலக்குது. ஆக ஆறுகளின் கணவன் கடல். அப்ப மலைகள் ஆறுகளின் தந்தையாகியதால் கடலுக்கு மாமனார் ஆகிறது. அப்போ சூரியனுடைய வெப்பத்தால் தன் மாமனான இமயமலை ரொம்பவும் தாகத்திலேயும் வெக்கையிலேயும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பார்த்த கடல் என்ன நினைக்குது தெரியுமா? அடுத்து அம்பின் ஆற்றதும் என்று அகன்குன்றின் மேல். அம்புன்னா இங்க தண்ணீரை குறிக்குது. அதாவது, ஐயோ நம்ம மாமா ரொம்ப சூடா இருக்காரே, நம்ம தண்ணியை வச்சு அவர் சூட்டை தணிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அகன்குன்றின் மேல், அதாவது அந்த பெரிய மலை மேலே இம்பர் வாரி எழுந்தது போன்றதே. இந்த உலகத்தில் இருக்கிற கடல் எல்லாம் சேர்ந்து பொங்கி எழுந்து வர்ற மாதிரி மேகங்கள் வந்து மலையை மூடுதாம். கம்பரோட கற்பனை திறனை என்னன்னு சொல்றது. சாதாரணமாக மேகம் மலை மேலே படிகிறத அவர் எவ்வளோ அழகா ஒரு கதை மாதிரி சொல்றாரு பாருங்க. அதுவும் மாமா மாப்பிள்ளை உறவு முறையெல்லாம் வச்சு ஒரு சுவாரஸ்யமான கற்பனையை கலந்து விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் வாரி என்ற வார்த்தையை பயன்படுத்தி அது வெறும் தண்ணி இல்லை, கடலே பொங்கி வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்றது. படிக்கும் போதே நம்ம கண்ணு முன்னாடி அந்த காட்சி விரியுது இல்லையா? மேகங்கள் சூரிய வெப்பத்தால் தவிக்கும் தன் மாமனான மலைக்கு குடைபிடித்து குளுமை செய்வதற்காக கடலே திரண்டு வந்ததைப் போல இருந்தது என்று கம்பர் வர்ணித்த இந்த வரிகள் நம் மனதை எத்தனை நேரம் அசைபோட வைக்கிறது பாருங்கள். அப்படி குடைபிடித்த மேகங்கள் அடுத்து என்ன செய்தது? மழைத்தாரைகளை எப்படி பொழிந்தது? இதை அடுத்த பாடலில் கம்பர் அள்ளி தெளித்திருக்கும் அழகை நாம் ரசிப்போம். இமயமலையில் பொழியும் மழை வள்ளல்களின் கொடைக்கு நிகரென கம்பர் உவமிக்கும் காட்சி. வணக்கம் நண்பர்களே. மழைக்காலம் எப்படி இருக்குன்னு கம்பர் வர்ணிக்கிற அழகே தனி. தன் மாமனான இமயமலையின் சூட்டை தணிக்க மேகமாய் திரண்டு வந்த கடல் நீர் இப்போ அந்த மலை மேலே எப்படி மழைத்தாரையா கொட்டுதுன்னு இந்த பாட்டில் சொல்றார் கம்பர். புள்ளி மால் வரை பொன் எனல் நோக்கி வான் வெள்ளி வீழ் இடை வீழ்த்தெனத்தாரைகள் உள்ளி உள்ள எல்லாம் உவந்து ஈயும் வள்ளியோரின் வழங்கின மேகமே. இப்ப இதோட அர்த்தத்தை பார்ப்போம். புள்ளி மால் வரை பொன் எனல் நோக்கி, அதாவது புள்ளிகள் நிறைந்த பெரிய இமயமலை தங்கமலைன்னு எல்லாரும் சொல்றதாம். அந்த இமயமலை எப்படி இருக்குன்னா பொன் எனல் நோக்கி தங்கம் மாதிரி அப்படியே தகன்னு மின்னுதாம். அப்படி தங்கமா ஜொலிக்கிற அந்த இமயமலை மேல மேகங்கள் மழை பொழியுது. அதை கம்பர் எப்படி உவமை சொல்றார் தெரியுமா? வான் வெள்ளி வீழ் இடை வீழ்த்தென தாரைகள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வானத்தில் இருக்கிற தேவர்கள் இமயமலை இப்படி தங்கமா ஜொலிக்கிறத பார்த்துட்டு, அடேயப்பா இந்த தங்கத்தை நம்ம வானத்துக்கு இழுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு நினச்சி வெள்ளியால் செய்யப்பட்ட கயிறுகளை, சங்கிலிகளை, இல்லைன்னா தாரை தாரையா ஒழுகிற மழை நீர் மாதிரி வானத்துக்கும் அந்த மலைக்கும் இடையில இறக்கி விட்டாங்களாம். மழை நீர் வெள்ளியாட்டம், மலை தங்கமாட்டம். என்ன ஒரு கற்பனைங்க கம்பர் பெருமானுக்கு. ஒரு இயற்கையான மழையை ஒரு தெய்வீகமான நிகழ்வா மாத்திட்டாரு பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த மழை எப்படி பொழியுதுன்னு அடுத்த 2 வரிகளில் இன்னும் அற்புதமாக சொல்றார். உள்ளி உள்ள எல்லாம் உவந்து ஈயும் அவ்வள்ளியோரின் வழங்கின மேகமே. சில வள்ளல்கள் இருப்பாங்க பாருங்க நம்ம உலகத்தில். அவங்க கிட்ட போய் ஐயா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே
அவங்க தேவை என்னன்னு யோசிச்சு, உள்ளின யோசிச்சு, உள்ள எல்லாம்னா அவங்க கிட்ட என்னென்ன இருக்கோ அத்தனையையும் மனசார சந்தோஷமா இது உங்களுக்கானது எடுத்துக்கோங்கன்னு கொடுத்து உதவுவாங்களே. அப்படிப்பட்ட சிறந்த வள்ளல்களைப் போல வழங்கின மேகமே மேகங்கள் அப்படியே அள்ளி அள்ளி மழையை பொழிந்தனவாம். ஆக மொத்தத்தில் இந்த பாட்டில் கம்பர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிரம்மாண்டமான இமயமலையை பார்த்தா தங்கமலை மாதிரியே ஜொலிக்குதான். அதை பார்த்ததும் வானத்திலிருந்து வெள்ளி இழைகளை இறக்கின மாதிரி மழை கொட்டுது. அதுவும் எப்படி, மனசில் நினச்சதை கொடுக்கிற வள்ளல்கள் மாதிரி மேகங்கள் தயங்காமல் மழையை பொழியுது. மொத்தத்தில் இந்த பாட்டு வெறும் மழையை பற்றின வர்ணனை மட்டும் இல்லை. இந்த மழைதான் சரையு நதியாக மாறி அயோத்தி நாடும் மக்கள் மனதும் செழிக்க உதவியது. அடுத்த பாடல்ல இந்த சரையு நதியோட பெருக்கையும் அதோட ஆழமான அர்த்தங்களையும் இன்னும் பார்க்கலாம் வாங்க. சரையு நதியின் வெள்ளம் செங்கோல் வேந்தனின் புகழ் போலவும் ஞானதானத்தின் பயன் போலவும் தழைத்து ஓங்கியது. வணக்கம் நண்பர்களே. சரையு நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. ஒரு வெள்ளப்பெருக்கு அப்படின்னா நாம் சும்மா தண்ணி ஓடுதுன்னு நினைப்போம். ஆனால் கம்பர் அந்த வெள்ளத்திற்கும் ஒரு பண்பை, ஒரு தத்துவத்தை சேர்த்து காட்டுறார். எப்படிப்பட்ட உவமையோட இந்த வெள்ளத்தை நமக்கு காட்டுறாருன்னு பாருங்க. மானம் நேர்ந்து அறம் நோக்கி மனுநெறி போன தன்குடை வேந்தன் புகழ் என ஞானம் உண்ணிய நான்மறையாளர் கை தானம் என்ன தழைத்தது நீத்தமே. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இப்ப இதோட அர்த்தத்தை பார்ப்போம். கம்பர் என்ன சொல்றாருன்னா, சரையு நதியோட வெள்ளம் எப்படி இருந்ததாம். முதல்ல, மானம் நேர்ந்து அறம் நோக்கி மனுநெறி போன தன்குடை வேந்தன் புகழ் என. அதாவது மானம், தர்மம், மனு நீதி இது எல்லாத்தையும் சரியா கடைபிடிச்சு குளிர்ச்சியான குடையின் கீழ் ஆட்சி செய்கிற ஒரு நல்ல அரசனுடைய புகழ் போல் இருந்ததாம். என்ன ஒரு உவமை. அந்த காலத்துல அரசர்கள் எல்லாம் குடைக்கு கீழே தான் இருப்பாங்க. அதுவும் தன் குடைன்னு சொல்றாரு கம்பர். அதாவது வெறும் நிழல் கொடுக்கிற குடை இல்லை, மக்களுக்கு குளிர்ச்சியான அருமையான ஆட்சியை தரக்கூடிய அரசன். அவனோட புகழ் எப்படி நாலா பக்கமும் பரவுமோ அப்படி சரையு நதியோட வெள்ளமும் பரவிக்கிட்டு இருந்ததாம். அடுத்து, ஞானம் முன்னிய நான்மறையாளர் கைத்தானம் என்ன. அதாவது ஞானத்தை தேடி 4 வேதங்களையும் படித்த நல்ல அறிவாளிகளான அந்தணர்களுக்கு கொடுக்கிற தானம் மாதிரி இருந்ததாம் அந்த வெள்ளம். அந்தணர்களுக்கு தானம் கொடுத்தா அது எப்படி புண்ணியம் சேருமோ அது மாதிரி சரையு நதியோட வெள்ளம் எல்லாருக்கும் நன்மை செய்கிற மாதிரி இருந்ததாம். ஆக கம்பர் இந்த 2 உவமைகளையும் பயன்படுத்தி சரையு நதியோட வெள்ளம் எவ்வளவு அழகா, பெருமையா, புனிதமா இருந்ததுன்னு சொல்றார். தழைத்தது நீத்தமே அப்படின்னு முடிக்கிறார். அதாவது அந்த வெள்ளம் அப்படியே தழைச்சு செழிச்சு பெருகி ஓடிச்சாம். இந்த பாட்டுல கம்பரோட கற்பனை திறன், வார்த்தை விளையாட்டு எல்லாம் ரொம்ப அழகா வெளிப்படுது. ஒரு சாதாரண ஆத்து வெள்ளத்தை கூட ஒரு உன்னதமான அரசனோட புகழுக்கும் புண்ணியமான தானத்துக்கும் ஒப்பிட்டு எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. தன் குடை வேந்தன் அப்படிங்கிறதுல தன் அப்படிங்கிறது வெறும் குளிர்ச்சியை மட்டும் குறிக்கல, அந்த அரசனுடைய அருளையும் கருணையையும் குறிக்குது. அதே மாதிரி நான் மறையாளர் அப்படிங்கிறது வெறும் வேதத்தை மட்டும் படித்தவங்களை குறிக்கல, ஞானத்தை தேடி உண்மையை உணர்ந்தவங்களையும் குறிக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளில் கூட எவ்வளவு ஆழமான அர்த்தத்தை வச்சிருக்கார் கம்பர். கம்பர் உண்மையிலேயே ஒரு கவி சக்கரவர்த்தி தான். அடுத்த பாடல்ல இதே வெள்ளத்தை வேற ஒரு உவமையோட ஒப்பிடுவார். அது என்ன உவமைன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்கல்ல, அதை அடுத்த பாடல்ல நாம பார்க்கலாம். நன்றி. சரையு நதியின் வெள்ளப்பெருக்கு விலைமாதரின் குணத்தை ஒத்திருந்த கம்பரின் அற்புதமான உவமை. வணக்கம் நண்பர்களே. போன பாட்டில் ஒரு நல்ல மன்னனோட புகழ் எப்படி நாளுக்கு நாள் ஓங்கி வளருமோ, தகுதியான ஞானிகளுக்கு கொடுக்கிற தானம் எப்படி ஓங்கி வளருமோ, அதே மாதிரி சரையு நதியோட வெள்ளமும் பெருகி வளர்ந்ததுன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ அவர் சொல்ல போகிற உவமை இருக்கே, அது உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். ஒரு நதியோட வெள்ளத்தை அவர் யார் கூட ஒப்பிடுகிறாருன்னு பாருங்க.
கம்பர் சரையு நதியோட வெள்ளத்தை விலைமாதர்களோட ஒப்பிடுறார். சரி, பாட்டை பார்ப்போம். தலையும் ஆகமும் தாளும் தழி அதன் நிலை நிலாது இறை நின்றது போலவே மலையின் உள்ள எலாம் கொண்டு மண்டலால் விலையின் மாதரை ஒத்தது அவ்வெள்ளமே. இப்போ ஒவ்வொன்றா பிரித்து பார்க்கலாம். தலையும் ஆகமும் தாளும் தழி அப்படின்னா விலைமாதர்கள் தங்கள் நாடி வர்றவங்களோட தலை, உடல், கால்னு எல்லாத்தையும் தழுவிக்குவாங்க. ஆனால் அந்த அன்பு நிலைக்காது. கொஞ்ச நேரம்தான் இறை நின்றது போல. அதுவும் இல்லாமல் அவங்க வந்தவங்களோட எல்லா பொருளையும் அபகரிச்சுக்குவாங்க. அதே மாதிரி இந்த சரையு நதி வெள்ளம் என்ன பண்ணுதுன்னா, தலையும், மலையோட உச்சி, ஆகமும், நடுப்பகுதி, தாளும், அடிவாரம் எல்லாத்தையும் தழுவிக்கிட்டு போகுது. ஆனால் அந்த வெள்ளம் அங்கேயே தங்காது. இறை நின்றது போல கொஞ்ச நேரம்தான். அப்புறம் மலையின் உள்ள இயலாம் கொண்டு மலையில் இருக்கிற எல்லாத்தையும் வாரிக்கிட்டு மண்டலால் வேகமாக போயிடுது. அதாவது கம்பர் என்ன சொல்கிறாருன்னா, பணம் வாங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் போலியாக அன்பு காட்டுற விலைமாதர்கள் மாதிரி இந்த சரையு வெள்ளமும் மலையை கொஞ்ச நேரம் தழுவிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வேகமாக போயிடுது. இதைவிட அழகா நறுக்கா யாரால சொல்ல முடியும்? தழி அப்படிங்கிறது சொல்லிசை அளபெடை. வார்த்தைக்கு அழகு சேர்க்கிறதுக்காக நீட்டி முழக்கிறது. நிலாது, ஏலாம் இதெல்லாம் இடைக்குறை. அதாவது வார்த்தையோட நடு எழுத்து குறைஞ்சி வந்திருக்கு. இதெல்லாம் செயலுக்கு ஒரு தனி அழகு கொடுக்குது. கம்பரோட திறமை என்னன்னா, சாதாரண வெள்ளத்தை கூட ஒரு அற்புதமான உவமையோட, அதுவும் ஸ்லேடையோட சொல்கிறது தான். தலையும் ஆகமும் தாளும் அப்படிங்கிறது மலைக்கும் பொருந்தும், மனுஷனுக்கும் பொருந்தும். இதுதாங்க ஸ்லேடை. ஒரே வார்த்தை, 2 அர்த்தம். கம்பர் சும்மாவா கவி சக்கரவர்த்தி? இந்த பாட்டு மூலமாக கம்பர் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு காட்சியையே கொண்டு வந்து நிறுத்துறாரு. அடுத்த பாடல்ல கம்பர் இந்த வெள்ளத்தை இன்னொரு வித்தியாசமான விஷயத்தோட ஒப்பிடுறாரு. என்னன்னு பார்ப்போம். சரையு நதியின் வெள்ளம் பலவித செல்வங்களைக் கொண்டு செல்லும் வணிகர்களைப் போல் இருந்தது. வணக்கம் நண்பர்களே. கம்பர் சரையு நதி வெள்ளமா ஓடுற அழகை எப்படி வர்ணிக்கிறார்னு பாருங்க. அதுவும் ஒரு நதியை ஒரு வணிகர் கூட்டத்துக்கு ஒப்பிடுறார். அந்த பாட்டு இதோ. மணியும் பொன்னும் மயில் தழை பீலியும் அணியும் ஆனை வெண்கோடும் அகிலும் தன் இணை இல் ஆரமும் இன்ன கொண்டு ஏகலான் வணிக மாக்களை ஒத்தது அவ்வாரியே. இப்போ இதோட அர்த்தத்தை பார்க்கலாம். சரையு நதி வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வெள்ளம் வெறுமனே தண்ணியை மட்டும் அள்ளிக்கிட்டு வரலையாம். முத்துக்கள், பொன் நகைகள், மயிலோட அழகான தோகை, யானையோட தந்தம், அகில்கட்டை, அதுக்கு இணையே இல்லாத சந்தனக்கட்டை, இப்படி விதவிதமான பொருட்களை அள்ளிக்கிட்டு வருதாம். கம்பர் என்ன சொல்றாருன்னா, இதையெல்லாம் பார்த்துட்டு சரையு நதி பல ஊர்லேருந்து பொருட்களை வாங்கிட்டு வர்ற ஒரு பெரிய வணிகர் கூட்டத்தை போல இருக்காம். அடேங்கப்பா, என்ன ஒரு கற்பனை! கொஞ்சம் ஆழமாக பார்த்தா மணி அப்படிங்கிறது முத்து, ஆரம் அப்படிங்கிறதுக்கு முத்து, சந்தனம், மாலைன்னு பல பொருள் இருக்கு. கம்பர் இங்கே மணியை முத்தா எடுத்ததால ஆரம் சந்தன மரமாக மாறுது. மயில் தழை பீலியும், மயிலோட அழகான பளபளப்பான தோகைகள், பீலிகள். அடடா, அந்த மயில்கள் நீர் அருந்த வந்து ஆடி பாடி அங்கே விட்ட பீலிகளை எல்லாம் வெள்ளம் அள்ளிக்கிட்டு போகுதாம். வண்ணமயமான பீலிகள் அந்த வெள்ளத்தில் மிதந்து போகுதாம். என்ன ஒரு அழகு! இன்ன கொண்டு ஏகலான் இந்த மாதிரி பலதரப்பட்ட பொருட்களையும் மதிப்புமிக்க பொருட்களையும் அள்ளிட்டு போகுதாம். இதில் இன்னொரு நயமும் இருக்கு. அந்த காலத்தில் வணிகர்கள்லாம் பல இடங்களுக்கு போய் விதவிதமான பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க. நதியும் அப்படித்தானே, எங்கெங்கேயோ ஓடி பல வகையான பொருட்களை தன்னோட சேர்த்துக்கிட்டு வருது. மொத்தத்தில் இந்த பாட்டு சரையு நதியோட பிரம்மாண்டத்தையும் அது சுமந்து வர்ற செல்வ செழிப்பையும் ஒரு வணிகர் கூட்டத்தோட ஒப்பிட்டு ரொம்ப அழகா நயமாக சொல்லுது. சரையு நதியின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு கதையையும் ஒரு உவமையையும் பார்க்கிற கம்பர் அடுத்து என்னதான் சொல்ல போறாருன்னு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அடுத்த பாடலில் சந்திப்போம்.
சரையு நதியின் வனப்பு வானவில்லை ஒத்திருந்தது. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் நதி பெருக்கெடுத்து ஓடுற அழகை பற்றி கம்பர் வரைஞ்ச ஒரு அட்டகாசமான பாட்டை பார்க்க போகிறோம். இந்த வெள்ளம் எப்படி இருக்குதுன்னு கம்பர் சொல்கிற அழகே தனி. சரி, நேரா பாட்டுக்கு போவோம். பூ நிறைத்தும் மென்தாது பொருந்தியும் தேன் அளாவியும் செம்பொன் விராவியும் அணை மாமத ஆற்றோடு அளாவியும் வானவில்லை நிகர்த்தது அவ்வாரியே. இப்போ இதோட அர்த்தத்தை பார்ப்போம். கம்பர் என்ன சொல்கிறார்னா, இந்த வெள்ளம் இருக்கே அது வெறுமனே தண்ணி மட்டும் இல்லையாம், அதில் என்னென்னமோ இருக்காம். முதல்ல பூ நிறைத்தும், விதவிதமான பூக்கள்லாம் அந்த வெள்ளத்தில் மிதந்து வரிசையாக போகுதாம். அடடா, என்ன ஒரு காட்சி! கண்ணுக்கு குளிர்ச்சியாக பல வண்ணங்களில் பூக்கள்லாம் மிதந்து போகிறத நினச்சி பாருங்க. ஆஹா! அடுத்து மென்தாது பொருந்தியும், பூவில் இருக்கிற மென்மையான மகரந்த பொடிலாம் அந்த தண்ணியோட கலந்து மிதக்குதாம். அந்த மகரந்த பொடி தண்ணிக்கு ஒரு தனி மணத்தையும் ஒருவித பளபளப்பையும் கொடுக்குது பாருங்க. அதுக்கப்புறம் தேன் அளாவியும், அங்கிருந்த தேன் கூடுகள் உடைஞ்சு சுத்தமான தேன் அந்த வெள்ளத்தோட கலந்து வருது. தேன் என்ன நிறம்? பொன்னிறம், ஒரு மாதிரி பழுப்பு கலந்த பொன்னிறம். அதைத்தான் தேன் அளாவியும்னு சொல்கிறார். அப்புறம் செம்பொன் விராவியும், ஆமாங்க, அந்த நதியோட அடிப்பகுதியில் இருந்ததா இல்லைன்னா காட்டுக்குள்ளே இருந்ததான்னு தெரியல, செம்பொன் துகள்கள், அதாவது தூய தங்கத் துகள்கள் அந்த வெள்ளத்தில் கலந்து மிதந்து வருதான். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஆற்றுல குளிக்கும்போது அவங்க நகைகளில் இருந்து உதிர்ந்திருக்கலாம், இல்லை இயற்கையாகவே மண்ணில் எரிஞ்சிருக்கலாம். கம்பர் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லை. கடைசியா அணைமாமத ஆற்றோடு அளாவியும், இது ஒரு சுவாரஸ்யமான சேர்க்கை. மாமதம் அப்படின்னா யானையோட மத நீர். ஆமாங்க, அந்த மத யானைகள் ஆற்றுக்கு வந்து குளிக்கும்போது அதோட உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த மத நீரும் அந்த வெள்ளத்தோட கலந்து வருதாம். மத நீர் பொதுவாக ஒரு கருமை கலந்த நிறத்தில் இருக்கும். இந்த சிகப்பு, மஞ்சள், பொன் நிறங்களோட இந்த கருமையும் சேரும்போது அதுக்கு ஒரு தனி பொலிவு கிடைக்குதுன்னு கம்பர் சொல்கிறாரு. பல வண்ணங்கள் சங்கமிக்கிற மாதிரி ஒரு அதிசயமான காட்சி. இப்படி பூக்கள், மகரந்தம், தேன், பொன், யானையோட மதம்னு எல்லாம் கலந்து அந்த வெள்ளம் எப்படி இருந்ததாம் தெரியுமா? வானவில்லை நிகர்த்தது அவ்வாரியே. வானவில் மாதிரியே பல வண்ணங்களோட ஜொலிச்சுதான். பார்த்தீங்களா, சாதாரண வெள்ளத்தை கம்பர் எப்படி வர்ணிச்சிருக்காருன்னு. ஒரு வானவில்லையே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார். இதுதான் கம்பரோட தனித்துவம். வெறும் தண்ணியை கூட இப்படி அழகா கற்பனையா ஒரு ஓவியம் மாதிரி வரைகிறதுக்கு கம்பரால மட்டும்தான் முடியும். என்ன சொல்றீங்க? இந்த வண்ணம் நிறைந்த வெள்ளம் இப்போ வேற ஒரு கூட்டத்தோட ஒப்பிடப்படுது. அது என்னன்னு அடுத்த பாடல்ல பார்ப்போம். சரையு நதியின் பெருக்கெடுத்த வெள்ளம் ராமபிரானின் வானரப்படையைப் போல காட்சி தந்தது. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம கம்பராமாயணத்துல கம்பர் சரையு நதியோட பெருவெள்ளத்தை அழகா வர்ணிக்கிற ஒரு பாட்டை பார்க்க போறோம். சரி, இப்போ அந்த பாட்டுக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி ராமாயணத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக். அதாவது இலங்கை போகிறதுக்காக ராமர் வானர சேனையோட கடல்ல அணை கட்டுறாரு இல்லையா? அப்போ வானரங்கள் எல்லாம் மலை, மரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாங்க. அந்த காட்சியும் இந்த சரையு நதி வெள்ளமும் ஒன்னா இருக்காம். எப்படி? இதோ பாருங்க. மலை எடுத்து மரங்கள் பறித்து மாடு இலை முதல் பொருள் யாவையும் ஏந்தலான் அலை கடல் தலை அன்று அணை வேண்டிய நிலையுடை கவி நீக்கம் அந்நீத்தமே. அதாவது வானர கூட்டம் போல இந்த சரையு நதியோட நீத்தம் வெள்ளம் இருக்குதாம். எப்படிப்பட்ட வானர கூட்டம்? மலை எடுத்து மரங்கள் பறித்து, அது மட்டும் இல்லாமல் மாடு இலை முதல் பொருள் யாவையும் ஏந்தலான், பக்கத்தில் இருக்கிற இலை தழை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வருதாம். ஆக மொத்தத்தில் வானர சேனை என்னென்னலாம் தூக்கிட்டு வந்ததோ அதையெல்லாம் இந்த சரையு வெள்ளம் தூக்கிட்டு வருதாம். அலை கடல் தலை அன்று அணை வேண்டிய நிலையுடை கவி நீக்கம். இப்போதான் கம்பரோட அந்த கற்பனை பிரவாகமாக பெருகுது. இப்படி மலைகளை பெயர்த்து மரங்களை வேரோட பறித்து இலை சருகுகள்னு எல்லாத்தையும் தன்னோட சேர்த்துக்கிட்டு வர்ற இந்த வெள்ளம் எதை போல இருக்குது தெரியுமா? அலைக்கடல் தலை அன்று அணை வேண்டிய, அதாவது அலைகள் பொங்குற அந்த கடல்
பெரிய கடல். அங்கே ஒரு நாள், அதாவது ராமபிரான் இலங்கைக்கு போகிறதுக்காக அந்த கடல்ல அணை கட்ட வேண்டி வந்துச்சே, அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துறாரு. ராமபிரான் சேது பாலம் கட்ட வேண்டி வந்துச்சே, அந்த நாளை சொல்றாரு. அப்போ அணை கட்டணும்னு நினைச்ச அந்த நிலைமையில நிலையுடை கவி நீக்கம் அந்நீத்தமே. நிலையுடை கவி நீக்கம் அப்படின்னா, ராமபிரான் பணியில நிலையான உறுதியான வானரப்படைகள் கூட்டம் கூட்டமா வந்து அணை கட்டுனாங்களே, அந்த வானரப்படையை போல இருக்குதாம் இந்த சரையு வெள்ளம். யோசிச்சு பாருங்க, அணை கட்டினப்ப வானரங்கள் என்ன பண்ணுச்சு? பெரிய பெரிய மலைகளை பெயர்த்தெடுத்து வந்து கடல்ல போட்டது. பெரிய மரங்களை வேரோட பிடுங்கி வந்து போட்டது. இலை, தழை, பாறைன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுச்சுல்ல. அதே மாதிரி தானே இந்த சரையு வெள்ளமும் மலைகளை அடிச்சுக்கிட்டு மரங்களை வேரோட பிடுங்கி எல்லா இலைத்தழைகளையும் இழுத்துக்கிட்டு வருது. சரையு வெள்ளத்தின் வேகத்தையும் வலிமையையும் சொல்றதுக்கு ராமாயணத்தில் நடந்த வானரப்படையோட அணை கட்டின காட்சியை உவமையா சொல்றாரு. இது ஒரு அற்புதமான காட்சிப்படுத்துதல் இல்லையா? வெள்ளத்தையும் வானரப்படையையும் ஒரே தராசுல நிறுத்தி பார்க்குற கம்பரோட புலமை தான் இது.